நான் அபிஷேகர். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ மேக்கப் லுக் பார்க்க போகிறோம். லைக் ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுக்காக வந்து நான் கார்னியரோட மைசெலார் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு மேக்கப்புக்கு ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது என்னோட நார்மலான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், மேக்கப் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். லைக் நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா ப்ளம்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேக்கப்பும் நல்லாயிருக்கும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நான் அகெயின் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் ஹைட்ரேஷன் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் டோனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ பார்த்து உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையாவே யூஸ் பண்ணுவேன். லைக் எப்படின்னா நம்ம சன்ஸ்க்ரீன்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல 2 ஃபிங்கர் ரூல், அந்த மாதிரி 2 ஃபிங்கருக்கு எடுத்து நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்கனால நான் வந்து பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் ஸ்கின்க்கு எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அவ்வளோ நீங்கள் போட்டால் போதும். லைக் முன்னாடிலாம் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், அதனால நான் வந்து மாய்ஸ்சரைஸே பண்ண மாட்டேன். பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அது தப்பு. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றனால நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் பார்த்து வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ ஓகே, இனி வந்து மேக்கப்புக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த ப்ரைமர் பிளா அதெல்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபிலினோட கன்சீலர். இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். லைக் ரொம்ப மினிமலாக தான் பண்ணுறேன், ரொம்ப இன்டென்ஸாக பண்ணல. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மினிமலாக தான் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது போய் பார்த்தீங்கன்னா அது மார்க்ஸ் ஆயிடுச்சு. மார்க்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நான் வந்து சில ஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் போட்டு முடிச்சுட்டு நான் போய் நேராக என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ண தான் போகிறேன். பிகாஸ் இதை வந்து உங்களுக்காக தான் நான் வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். எங்கேயும் நான் வெளியெல்லாம் போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாரீ மேக்கப் லுக் வந்து காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படியும் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன், அப்புறம் எதுக்கு ப்ராடக்ட் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அதை போடல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கன்சீலர் பக்கம் போகலாம். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் கன்சீலர்னு இல்லை, மேக்கப்பில் எது பண்ணாலுமே வந்து பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமாக இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஓவரால் ஃபேஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு மெதுவாக பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது காஞ்சி அந்த இடத்துலேயே ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இந்த கன்சீலர் ஒர்க் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த கன்சீலர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கணும் எந்தெந்த கன்சீலர் எந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக லிக்யூட் கன்சீலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் காயாது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் பேஸ்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் மூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா சீக்கிரம் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா எடுத்ததுமே அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேஸ் வந்து நீட்டாக இருக்கும், லைக் கேக்கி ஆகாமல் இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மேக்கோட காம்பேக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த காம்பேக்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போது சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் மட்டும் கிடையாது, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து மேக்கப்பால் கூட ஆக்னே வரலாம். மேக்கப் போட்டுகிட்டே இருப்பாங்க, லைக் ஹைட் பண்ணணும், நம்ம ஆக்னேயை ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அந்த மேக்கப் தான் வந்து அவங்க ஆக்னேக்கு ரியல் காசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எல்லாருக்கும் அப்படி இருக்காது, பட் சில பேருக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். நான் அதனால சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட் வச்சுக்கோங்க போதும். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. நம்மளும் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்கின் நாசமாக போகிறது வரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை 2 ப்ராடக்ட்டோ போதும். ஏன்னா வந்து எல்லா ஃபவுண்டேஷனும் ஒரே வேலை தான் பண்ண போகுது, எல்லா காம்பேக்டும் ஒரே வேலை தான் பண்ண போகுது. உங்களுக்கு செட் ஆகுதா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறால இது வந்துட்டு நான் பேஸ் மேக்கப்புக்கு மட்டும் தான் சொல்கிறேன். லைக் ஃபவுண்டேஷன், கன்சீலர், காம்பேக்ட் இதெல்லாம் ஒன்று போதும். பட் இந்த ஐ ஷேடோவாக இருக்கட்டும், இல்லை வந்து லிப்ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், காஜல், ஐலைனர் இதெல்லாம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், எக்கச்சக்கமாக வாங்கிக்கலாம். என்கிட்டலாம் வந்துட்டு லிப்ஸ்டிக் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேஸ் மேக்கப் பொறுத்தவரை மட்டும் ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்டிக் ஆகிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பல
பல ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக வந்துட்டு நான் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு ஐப்ரோ கிட் வந்து எடுத்துருக்கேன். இதுதான் வந்து நான் காலகாலமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். லைக் இந்த ப்ராடக்ட்டை நான் சேஞ்ச் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து இதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எண்டில் மட்டும் தான் லைட்டாக வந்து ஃபில் பண்ணிப்பேன். இன்கேஸ் இதுவரை நான் என்னோட ஐப்ரோஸை தொட்டதே கிடையாதுப்பா, நான் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படி சொல்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் த்ரெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒன்று ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபேஸை நல்லா வந்து எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லுக்கே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுவரை ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ ஷேடோக்கு போகலாம். ஐ ஷேடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைட் பீச் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய கையை தான் யூஸ் பண்ணுறேன். நான் எந்த ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணல. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கு வந்து அவ்வளோவா வந்து ப்ரஷ் தேவைப்படாது. கை வச்சு பண்ணாலே ரொம்பவே நல்லா வரும். பட் ப்ரஷ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஐ ஷேடோ வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் எடுக்கிறப்போ ப்ராடக்ட் வந்து நிறையா வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கையை வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு பெட்டர் அப்படின்னு தோணுது. அண்ட் ஐ ஷேடோ பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டை நல்லாவே பிளெண்ட் பண்ணணும். எவ்வளோ எடுத்தாலும் சரி பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து போட்டு விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நல்லாவே டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐ லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறப்போ மேலே அப்ளை பண்ணுற மாதிரி கீழேயும் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் அந்த ஃபினிஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஐலைனர் வச்சு தான் இன்றைக்கி நான் காஜலும் அப்ளை பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். லைக் அந்த ஸ்டோக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்து போட போகிறேன். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நான் வந்து அதை ஆஃப் கேமராவில் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல இப்போது. இந்த மாதிரி வந்து ஐலைனர் வச்சு நீங்கள் காஜல் போடுறப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடும். நான் இவ்வளோ வருஷம் போட்டும் இப்போ கூட நான் போடும்போது என் கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. பட் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒரு கோல்டன் ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன் என்னோடய சீக் போனில், அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ போனில், அதுக்கப்புறம் வந்து சின்னில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில், இந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு க்ளாஸி லிப்ஸ்டிக் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து மெபிலின்லேருந்து வைனல் லிங்க் அந்த கலெக்ஷனில் வர ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நியூட் ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். பிகாஸ் நம்ம கண் வந்து ஆல்ரெடி போல்டாக போயிருக்கோம், ஓகேவா? ஐ லுக் ரொம்பவே போல்டாக இருக்கனால நியூட் லிப்ஸ் வந்து போகிறேன். ஸோ அவ்வளோதான், மேக்கப் கம்ப்ளீட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக போயிட்டு சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான லுக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இயரிங் வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து நோஸ் பென் போட்டிருக்கேன். ஸோ மூக்குத்தி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நெக் பீஸ் எதுவுமே போடல. பிகாஸ் இயரிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால நெக் பீஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த நான் வந்து மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பொட்டு வைக்காமல் சாரீ லுக் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஸோ பொட்டு வச்சாச்சு, அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.